வணக்கம். மாயா கதைகள், மாயா கதைகள் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் கேட்க இருப்பது ஒரு தம்பதியின் ஆழமான காதலையும் அவர்களுக்குள் அணையாமல் இருக்கும் ரொமான்ஸை பற்றிய ஒரு அழகான கதை. சித்தார்த் மற்றும் யாழினி. இவர்களின் காதல் ஒரு காவியம் போலத் தொடங்கி இப்போது ஒரு அழகான குடும்பமாக வளர்ந்திருக்கிறது. திருமணமான ஆரம்ப காலங்களில் இவர்களுக்குள் இருந்த அந்த நெருக்கமும் ரொமான்ஸும் ஊரே பொறாமைப்படும் அளவிற்கு இருக்கும். ஒரு நிமிடம் கூட ஒருவரை ஒருவர் பிரியாமல் முத்தங்களாலும் தீண்டல்களாலும் தங்கள் உலகத்தை அழகாகச் செதுக்கி வைத்திருந்தனர். இப்போது திருமணமாகி 5 வருடங்கள் ஓடிவிட்டன. அவர்களுக்கு சஞ்சய் என்ற துருதுருப்பான மகன் இருக்கிறான். சஞ்சய் வந்த பிறகு யாழினியின் உலகம் மொத்தமாக அவனைச் சுற்றியே சுழல ஆரம்பித்தது. சித்தார்த் ஒரு பெரிய நிறுவனத்தில் மேலாளராக இருந்தாலும் வீட்டிற்கு வந்ததும் யாழினியோடு செலவிடவே விரும்புவான். ஆனால் இப்போது நிலைமை தலைகீழாக இருந்தது. அன்றிரவு சித்தார்த் ஆசையோடு யாழினியை பின்னால் இருந்து அணைக்க வந்தான். யாழு, இன்னைக்கு ஆபீஸ்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாமா என்று கரகரப்பான குரலில் அவளது கழுத்தில் முகம் புதைக்க முயன்றான். ஆனால் யாழினி சஞ்சயை உறங்க வைத்துக் கொண்டிருந்தாள். இருங்க சீத், அவன் இன்னும் தூங்கல, நீங்க தொட்டா அவன் முழிச்சிடுவான் என்று அவனை தள்ளிவிட்டாள். இது ஒரு நாள் நடந்த விஷயம் அல்ல, கடந்த 3 வருடங்களாகவே இதுதான் கதையாக இருந்தது. சித்தார்த்திற்குள் ஒரு ஏமாற்றம். ஒரு ஆணாக அவளது நெருக்கம் இல்லாமல் அவனால் இருக்க முடியவில்லை. பல நேரங்களில் அலுவலகத்தில் இருந்து சீக்கிரம் வருவான், அவளை ஆசையோடு அணைக்கத் துடிப்பான். ஆனால் சஞ்சய் ஓடி வந்து இடையில் நின்று கொள்வான், அல்லது யாழினி ஏதோ ஒரு வீட்டு வேலையில் பிஸியாக இருப்பாள். முன்னாடியெல்லாம் நான் வீட்டுக்கு வந்தா வாசல்லையே வந்து கட்டிப்பிடிப்பாள். இப்ப நான் இருக்கேனா இல்லையான்னு கூட அவளுக்கு தெரிய மாட்டேங்குது என்று சித்தார்த் மனதிற்குள் வருத்தப்பட்டான். அடுத்த நாள் காலை சமையலறையில் காபி வாசம் கமகமக்க யாழினி அவசரமாக சஞ்சய்க்கு லஞ்ச் பாக்ஸ் தயார் செய்து கொண்டிருந்தாள். அப்போது பின்னாலிருந்து மெதுவாக வந்த சித்தார்த் அவளது இடையை பற்றி தன்னோடு இருக்க அணைத்துக் கொண்டான். அவரது சூடான மார்பு அவளது முதுகில் அழுந்த யாழினி ஒரு நிமிடம் திடுக்கிட்டுப் போனாள். என்னது, காலையிலேயே ஆரம்பிச்சிட்டியா? கையை விடு, சஞ்சய்க்கு லேட் ஆகுது என்று அவள் முணுமுணுத்தாள். ஆனால் சித்தார்த் விடவில்லை. அவளது கழுத்தின் வளைவில் முகம் புதைத்து, நேத்து நைட்டுதான் என்னை விரட்டிவிட்ட, இப்பவாச்சும் கொஞ்சம் என்னை கவனியேன். சஞ்சய் ஹால்ல கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்கான் என்று சொல்லி அவளது காதோரம் மெதுவாகக் கடித்தான். யாழினி அவனைத் தள்ள முயல, சித்தார்த் அவளை தன் பக்கம் திருப்பி சமையல் மேடையோடு அணைத்து தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தான். சித்தார்த் அவளது முகத்தை ஏந்தி பிடித்து, 5 வருஷம் ஆகுது யாழு, ஆனா இன்னைக்கு உன்னை பார்க்கும்போது அந்த பழைய காலேஜ் டேஸ் தான் ஞாபகம் வருது. நீ இன்னும் அதே அழகுதான் என்று ரொமாண்டிக்காக பேசிக்கொண்டே அவளது இதழ்களை தனது இதழ்களால் வருடினான். மெதுவாக ஆரம்பித்து பின் ஆழமான ஒரு முத்தத்தை அவளுக்கு பரிசளித்தான். யாழினி ஒரு நிமிடம் உலகையே மறந்து அவளது அணைப்பில் கரைந்து போனாள். சரியாக அந்த நேரத்தில் மம்மி பசிக்குது என்று கத்திக்கொண்டே சஞ்சய் சமையலறைக்குள் ஓடிவர யாழினி பதற்றத்தில் சித்தார்த்தை தள்ளிவிட்டு சமாளித்தாள். அன்றிரவு அந்த அறையில் மல்லிகைப் பூவின் வாசனை கமகமென பரவி இருந்தது. யாழினி ஒரு விசேஷத்திற்கு போய்விட்டு வந்ததால் இன்னும் பட்டுச் சேலையிலேயே இருந்தாள். பக்கத்தில் படுத்திருந்த சித்தார்த்திற்கு இதற்கு மேல் தன்னை தடுத்துக் கொள்ள முடியவில்லை. மெதுவாக நகர்ந்து சென்று யாழினியின் தோளில் முகம் புதைத்தான். யாழு கூட்டி, தூங்கிட்டான்ல என்று மிக மெல்லிய குரலில் அவளது காதோரம் கிசுகிசுத்தான். இன்னும் இல்ல சீத், இங்க கையை எடுங்க, மல்லிகை பூ நசுங்கிடப் போகுது என்று அவள் தள்ளிவிட முயன்றாள். ஆனால் சித்தார்த் விடவில்லை. அவளது இடுப்பில் தனது கையைச் செலுத்தி அவளை தன் பக்கம் இழுத்தான். ப்ளீஸ் யாழு, எனக்கும் ஆசையா இருக்கும்ல, ரொம்ப நாள் ஆச்சு நாம இப்படி தனியா இருந்து.
இந்த மல்லிப்பூ வாசனை என்னை என்னவோ பண்ணுதுடி என்று கெஞ்சும் குரலில் சொன்னான். அவனது இதழ்கள் அவளது தோள்பட்டையில் ஒரு சிறு முத்தத்தை பதித்தன. சீத், வேணாம்னு சொல்றேன்ல. அவன் திடீர்னு முழிச்சுப்பானோனோன்னு எனக்கு பயமாயிருக்கு. இன்னைக்கு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, தூங்க விடுங்க என்று யாழினி பிடிவாதமாகச் சொன்னாள். சித்தார்த் ஒரு நிமிடம் அமைதியான பிறகு ஒரு குறும்புச் சிரிப்புடன் அவளது காதருகே குனிந்தான். சரி, என் ஆசைக்காக வேணாம். நம்ம சஞ்சய் குட்டிக்காகவாச்சும் யோசி. அவனுக்கு தம்பி இல்லனா தங்கச்சி வேணும்ல? பாவம், அவன் மட்டும் தனியா விளையாடிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு கம்பெனி கொடுக்க வேணாமா என்று அவன் ரூட்டை மாற்றினான். யாழினிக்கு சிரிப்பு வந்துவிட்டது. அப்போ அதுக்காகத்தான் இப்போ இவ்வளவு நேரம் கெஞ்சுறீங்களா? என்ன ஒரு வில்லத்தனம் உங்களுக்கு என்று அவனது மார்பில் செல்லமாக இடித்தாள். வில்லத்தனம் இல்லடி, இது நம்ம பையன் மேலே இருக்க பாசம். என்ன சொல்ற? சஞ்சய்க்கு ஒரு தம்பி பாப்பா ரெடி பண்ணலாமா என்று அவன் இன்னும் நெருக்கமாக வந்து அவளது சேலையின் முந்தரையை மெதுவாக நீக்கினான். சித்தார்த்தின் அந்த அப்பாவியான கெஞ்சலும் குறும்பான பேச்சும் யாழினியின் மனதை கரைத்துவிட்டது. அவள் வெட்கத்தில் தலை குனிந்து அவனது மார்பில் முகம் புதைத்துச் சம்மதம் சொன்னாள். இங்க வேணாம். அவன் திடீர்னு முழிச்சுட்டா சங்கடமாயிருக்கும். நம்ம ஹாலுக்கு போலாமா என்று அவள் கேட்க, சித்தார்த் ஒரு நிமிடம் கூட தாமதிக்கவில்லை. அவளை அப்படியே ஒரு மலர்கொத்தைப் போல தூக்கிக் கொண்டு ஹாலிற்கு நடந்தான். அங்கே இருந்த மென்மையான புளோர் பெட்டில் அவளை மெதுவாக கிடத்தி அவளுக்கு மேலே ஒரு போர் வீரனைப் போல பாய்ந்தான். ஹால் ஜன்னல் வழியாக நிலவொளி அவர்கள் மேல் விழுந்து ஒரு கவித்துவமான சூழலை உருவாக்கியது. யாழு, இன்னைக்கு நீ நிஜமாவே தேவதை மாதிரி இருக்க. இந்த மல்லிப்பூ வாசனைக்கும் உனக்கும் என்னவோ பண்ணுதுடி என்று அவளது இதழ்களை ஆழமாக பருகினான் சித்தார்த். யாழினிக்கும் இப்போது உணர்ச்சிகள் கட்டுக்கடங்காமல் போயின. அவரது சட்டையின் பட்டன்களை அவசரமாக கழற்றினாள். சித்தார்த்தின் அகன்ற மார்பில் அவளது விரல்கள் ஒரு தாளத்தைப் போட, சித்தார்த் அவளது இடையின் மடிப்புகளில் தனது முத்தங்களால் கோலமிட்டான். மெதுவா என்று அவள் முணுமுணுக்க, இன்னைக்கு மெதுவா முடியாது யாழு. 5 வருஷம் ஆச்சு, ஆனா உன்கிட்ட இருக்க அந்த புதுமை இன்னும் குறையவே இல்லை என்று அவளது சேலையை விலக்கி அவளது மேனியில் தனது காதலைச் செதுக்கத் தொடங்கினான். இருவரும் ஒருவரை ஒருவர் தின்று தீர்ப்பது போல ஒரு வெறித்தனமான நெருக்கத்தில் இருந்தபோது சட்டென பெட்ரூம் கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. மம்மி, டாடி. சஞ்சய் கண்களைக் கசக்கிக் கொண்டே ஹாலுக்கு வந்துவிட்டான். யாழினியும் சித்தார்த்தும் மின்னல் வேகத்தில் விலகினார்கள். யாழினி பதற்றத்தில் தனது சேலையைச் சரிசெய்து கொண்டு தரையில் கிடந்த கூந்தலை அள்ளி முடிந்து கொண்டாள். என்னடா தங்கம், ஏன் எழுந்து வந்துட்ட என்று யாழினி மூச்சிறைக்கச் சமாளித்தாள். சித்தார்த் பல்லை கடித்துக்கொண்டு, அது உள்ள காத்து வரலடா, அதான் நானும் மம்மியும் வெளிய வந்து படுத்தோம் என்று ஒரு பொய்யைச் சொல்லிச் சமாளித்தான். சஞ்சய் குடுகுடுவென ஓடி வந்து அவர்கள் இருவருக்கும் நடுவில் படுத்துக்கொண்டான். சித்தார்த் ஒரு பெருமூச்சை விட்டுக்கொண்டு, சஞ்சய், நீ நிஜமாவே டைமிங் கிங்டா என்று மனதிற்குள் புலம்பினான். அடுத்த நாள் காலை சித்தார்த்திடம் ஒரு அசாத்தியமான சுறுசுறுப்பு தொற்றிக் கொண்டிருந்தது. வழக்கமாக அலாரத்தை அணைத்துவிட்டு புரண்டு படுப்பவன் இன்று யாழினி எழுப்புவதற்கு முன்பே எழுந்துவிட்டான். சஞ்சயை தூக்கிக் கொண்டு போய் குளிக்க வைத்து அவனுக்கு யூனிஃபார்ம் மாட்டிவிட்டு குனிந்து அவரது ஷூலேஸ்களைக் கட்டிக் கொண்டிருந்தான். அவனது முகத்தில் ஒரு மர்மமான புன்னகையும் கண்களில் ஒரு மின்னலும் இருந்தது. காபி கப்புடன் சமையலறையிலிருந்து வந்த யாழினி இந்த திடீர் மாற்றத்தை பார்த்து அப்படியே உறைந்து போனாள். என்ன ஹீரோ சார், இன்னைக்கு சூரியன் மேற்குல உதிச்சிருச்சா? காலையிலேயே பயங்கர எனர்ஜியா இருக்கீங்க என்று கிண்டலாக கேட்டாள். சித்தார்த் நிமிர்ந்து அவளைப் பார்த்து ஒரு கண்ணடித்தான். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் யாழு, அதுக்குத்தான் இவ்வளவு முன்னேற்பாடு. நான் சஞ்சயை ஸ்கூல்ல விட்டுட்டு அப்படியே ஆபீஸ்ல ஒரு பெர்மிஷன் போட்டு வந்துடுறேன். நீ ரெடியா இரு என்று சொல்லிவிட்டு சஞ்சயை தூக்கிக் கொண்டு பைக்கில் பறந்தான்.
நேரம் நகரத் தொடங்கியது. 10:30 மணி இருக்கும். யாழினி அவன் சொன்னது போல ஒரு அழகான சந்தன நிற பட்டுச் சேலையை உடுத்தி, மல்லிகைப் பூவைச் சூடி, ஒரு தேவதையைப் போல தயாராகி நின்றாள். என்ன ஃபங்க்ஷன்னு சொல்லவே இல்லையே என்று தனக்குள் முணுமுணுத்தபடி வாசலை பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது காலிங் பெல் சத்தம் கேட்டது. வந்துட்டேன் என்று உற்சாகமாகக் கத்திக்கொண்டே ஓடிப்போய் கதவைத் திறந்தாள். வெளியே சித்தார்த் நின்று கொண்டிருந்தான். அவன் உள்ளே நுழைந்து அடுத்த வினாடி கதவைப் பின்னால் தள்ளி படார் என்று தாளிட்டான். யாழினி குழப்பத்துடன், என்ன பண்றீங்க? ஃபங்க்ஷனுக்கு லேட் ஆகலையா என்று கேட்க, அவன் அவளை மெதுவாக அந்தச் சுவற்றோடு அணைத்து, அவளது இடையே சுற்றி தனது பலமான கரங்களை வளைத்தான். என்ன ஃபங்க்ஷன் யாழு? நேத்து நைட் அந்த வில்லன் வந்து கெடுத்தானே, அந்த மிச்சமீதி வேலையை முடிக்கிறதுக்குதான் பெர்மிஷன் போட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு இந்த வீட்ல நாம 2 பேரும் மட்டும்தான். இன்னைக்குதான் நமக்கான ஃபங்க்ஷன் என்று அவளது காதோரம் கரகரப்பான குரலில் கிசுகிசுத்தான். யாழினிக்கு இப்போதுதான் அவன் செய்த மாஸ்டர் பிளான் புரிந்தது. நீங்க ரொம்ப மோசம். அதுக்காகவா சஞ்சயை அவ்வளவு சீக்கிரம் ஸ்கூலுக்கு துரத்துனீங்க என்று சிரித்துக் கொண்டே அவரது மார்பில் சாய்ந்தாள். சித்தார்த் அவளை அப்படியே அள்ளித் தூக்கிக் கொண்டு பெட்ரூம் நோக்கி நடந்தான். கதவைத் தாளிட்டவன் அவளை அந்த மென்மையான மெத்தையில் ஒரு பூவைப் போல கிடத்தினான். 5 வருடங்களுக்குப் பிறகு அவர்கள் இருவருக்கும் மட்டுமேயான அந்த தனிமை ஒரு புதிய வேகத்தை கொடுத்தது. சித்தார்த் தனது சட்டையை கழற்றி எறிந்துவிட்டு அவளுக்கு மேலே மெதுவாக படர்ந்து அவளது முகத்தை வருடினான். 5 வருஷம் ஆகுது யாழு. ஆனா இன்னைக்கு உன்னைத் தொடும்போது என் கை நடுங்குது தெரியுமா என்று அவன் சொல்ல, யாழினி அவரது கழுத்தைக் கட்டிக்கொண்டு, நீங்க மட்டும்தான் சார் என்னை இப்படியே தவிக்க வைக்கிறீங்க என்றாள். அவனது முத்தங்களும் அவளது மென்மையான முனகல்களும் அந்த அறை முழுவதும் காதலை நிரப்பின. நசுங்கிய மல்லிகைப் பூக்களின் வாசனையோடு அவர்களின் பல வருட தாகம் அந்த மதிய வேளையில் தீர்ந்தது. 1 மணி நேர போராட்டத்திற்குப் பிறகு இருவரும் ஒரு போர்வையின் கீழ் அணைத்தபடி கிடந்தனர். இனிமே வாரத்துல 2 நாள் இப்படித்தான் பெர்மிஷன் போட்டுட்டு வீட்டுக்கு ஓடி வந்துடுவேன் என்று சித்தார்த் குறும்புடன் சொல்ல, யாழினி வெட்கத்தில் அவரது மார்பில் முகம் புதைத்துக் கொண்டாள். சித்தார்த் மற்றும் யாழினியின் இந்த அழகான மற்றும் ரொமாண்டிக்கான கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் துணையுடன் நீங்கள் செலவழித்த மிகச்சிறந்த தருணங்களைப் பற்றி கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகளைக் கேட்க இப்போதே நம்ம மாயா கதைகள், மாயா கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி.